காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வாங்க உளுந்தே இல்லாமல் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு வெந்தய இட்லி நல்லா புசு புசுன்னு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து இது 1 கிலோ புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி தான். நீங்கள் எந்த இட்லி அரிசி 5020 எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து இந்த வெந்தயம் வந்து இவ்வளோ, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்கேங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் சின்னது தான் சட்னி கரண்டி. அப்புறம் பழைய மாவு உளுந்து போட்டு ஆட்டுவோம்ல தோசைக்கு, அந்த மாவு ஒரு கரண்டி. அது நம்ம எந்த கரண்டியில் இட்லி ஊற்றுறோமோ அந்த கரண்டியில் ஒரு கரண்டி. வெந்தயத்தை ஊற வைக்கக்கூடாது. வெந்தயத்தை வர வெந்தயமாகவே போட்டு ஆட்டிடுங்க. வெந்தயத்தை ஊற வைக்க வேண்டாம். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுருங்க. செக்கில் நல்லா தண்ணி விட்டு முது நைஸாக அரைச்சிருங்க. அரைக்கும் போதே இந்த பழைய மாவையும் வெந்தயத்தோடவே ஊற்றிடுங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா ஆட்டிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம வந்து நல்லா புளிக்கணும். மாவு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, வெந்தய அரிசி ஆட்டி எடுத்து வச்சிட்டோம். புளிக்கலினா உங்களுக்கு வந்து இட்லி வந்து எல்லோ கலராட்டாயிரும், வராது. இங்கே பாருங்க, நல்லா புளிச்சிருச்சு மாவு. நீங்கள் நைட்டே ஆட்டி வச்சுருங்க, காலையில் ஊற்றுற மாதிரி இருந்தால். இட்லி ஊற்றிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த நம்ம வெந்தய இட்லி ஊற்றிடுவோம். அதை எப்படி கலக்கிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவை ஊற்றுற டைமில் ஒரு பிஞ்சு சோடாப்பு, வேறொரு பாத்திரம், எல்லா மாவையும் சோடா போட்டு கலக்கி வச்சிடாதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலவை சோடா போட்டுக்குங்க. மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா மாவு கரண்டியில் லூஸாக வரணும். டைட்டாக வந்ததுன்னா உங்களுக்கு இட்லி வராது. இதா அவ்வளோதான். இட்லி ஊற்றிட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வெந்துருச்சு. ஆக்சுவலாக இது துணியில் மட்டும்தான் ஊற்ற முடியும், எண்ணெய் தடவி ஊற்ற முடியாது உங்களுக்கு. பாருங்கள், உளுந்தே இல்லாமல் இதா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வெந்தய இட்லி. பாருங்கள், நம்ம இட்லியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு குருமா நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3 கண்டிஷன் தான் இது. வெந்தய இட்லிக்கு நைஸாக அரைக்கணும். வெந்தயத்தை வந்து வர வெந்தயமாக போட்டு அரைங்க. ஒரு கரண்டி தோசை மாவு உளுந்து மாவு ஊற்றிடுங்க. உள்ள பழைய மாவாக, புது மாவு ஊற்றாதீங்க, பழைய மாவு ஊற்றிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.